தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். லூக்கா 4:39 வாசிங்க பார்க்கலாம். அவர் அவளிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிற்று. உடனே அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். உடனே பேதுருவின் மாமி எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். இது எதை குறிக்குதுன்னா, காய்ச்சல் கடுமையான ஜுரம் வந்து விட்டால் சுகமானாலும் கூட ஓய்வெடுக்க வேண்டும், பலகீனமாக இருப்பார்கள். ஆனா இப்ப பாருங்க, அடுத்த நிமிஷமே பரிபூர்ண சுகமுள்ளவளாய் எழுந்து பணிவிடை செய்தான்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு கொடுக்கிற சுகம், தெய்வீக சுகங்கிறது அது பரிபூரணமானது, அரை குறையானது அல்ல, 100% பரிபூர்ணமானது. இப்படி நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிற தெய்வம், அற்புதமான சுகத்தை கொடுக்கிற தெய்வம். சைடு எஃபெக்டே கிடையாது. பாருங்க, இன்றைக்கு இருக்கிற டாக்டர்ஸ், மருத்துவர் எல்லாம் கொடுக்கிற மருந்து அது வித்தியாசமான பக்க விளைவுகளை உண்டு பண்ணுகிறது. இயேசு கொடுக்கிற சுகம் இருக்கிறது, அது பரிபூர்ணமானது, அது சைடு எஃபெக்டே இல்லை, எந்த சேதம் இல்லாத சுகம். இந்த பேதுருவின் மாமி ஆக உடனே பணிவிடை செய்தால்னா, இழந்து போன பலத்தை திரும்ப பெற்று கொண்டாள். பாருங்க, பலகீனத்தில் பலன் கொண்டாள். ஆண்டவர் கொடுக்கிற சுகம் அற்புதமானது. பாருங்க, இன்றைக்கு அருமையான கத்திரி பிள்ளைகளே, ஆண்டவர் எதை செய்தாலும் சீராக செய்கிறவர், சிறப்பாக பெஸ்டாக செய்கிறவர். ஆண்டவர் இயேசுவிடத்துல ஒரு பிரச்சனை வந்து விட்டால், ஒரு மனிதனை ஆண்டவர் நோக்கி பார்த்து விட்டால், அவனுக்கு எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர், சீராய் செய்கிறவர், பரிபூர்ண வெற்றி கொடுக்கிறவர், பரிபூர்ண சுகத்தை கொடுக்கிறவர். இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், அவர் அரைகுறையாய் நடத்துகிற தெய்வம் அல்ல. ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கை ஆக ஒரு காலத்தில் சீராக இருந்தது, இன்றைக்கு சுக்குநூறாக உடைந்து இருக்கிறது என்று நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், சுக்குநூறாய் உடைந்து போயிருந்தாலும் சரி, சின்னாபன்னமாய் இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிற, எல்லாவற்றையும் சீராய் செய்கிற, எல்லாவற்றையும் சிறப்பாக செய்கிற ஆண்டவர் கரத்தில் உங்கள் ஜீவியத்தை கொடுத்து விட்டால், உங்கள் இருதயத்தை கொடுத்து விட்டு, இப்பொழுது எல்லா கோணலானது செவ்வையாய் மாற்றி, சீராய் மாற்றி, சிறப்பாய் செய்து உங்களை உயர்த்துவார். நமது ஆண்டவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் எல்லாவற்றையும் சீராய் செய்கிறவர், நேர்த்தியாய் செய்கிறவர், பரிபூர்ணமாய் செய்கிறவர், அற்புதமாய் செய்து உங்களை ஆதரிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.